ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள மாநாட்டு திடலை அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பார்வையிட்டார். எவ்வளவு பேர் வருவார்கள், விதிமுறைகள் என்னென்ன என்பதையெல்லாம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கடிதமாக கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவம் போல் நடக்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகமும் 84 விதிமுறைகளை விதித்திருக்கிறது. விஜய் வாகனத்தில் இருந்தபடியே பேசுவார் என்றும் சுமார் 25,000 பேர் வருவார்கள் என்றும் தாவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பேச இருக்கும் இடத்தை பார்வையிட்ட அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். வாகனத்தை என்று பேசுகிறோம். எவ்வளவு பேர் வருவாங்க? 25,000 பேர் மொத்தமாக. பாண்டிச்சேரிங்கிறது என்பது சிறிய மாநிலம். அந்த மாதிரி பார்த்தீங்க QR கோடை பார்த்தீங்களா இல்லையா? வீடியோலாம் காட்டினீங்க இல்லை? நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்க. உங்கள் டிவியில் என்ன வந்துருக்கு? QR கோடை காட்டிட்டு போனது காட்டினீங்களா? ஒரு 500 பேர் காட்டினாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் காட்டினீங்களான்னு கேட்டேன். டிவியில் ஓடிக்கல, நீங்களே தானே காட்டினீங்க. வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இயலவில்லை, கும்பல் அப்படியே சென்று கொண்டது நீங்க தானே போட்டீங்க, நான் அதுதான் பார்த்தேன். இந்த நிலையில் தாவேகவுடன் OPS மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணிக்கு வருவார்களா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன். என்டிஏ கூட்டணியில மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களும் OPS அவர்களும் இணையறதாக சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் வருது. ஆனா ஒரு பக்கம் ஒரு தரப்புல வந்து தாவேகால இணையறதாகவும் பேச்சுகள் வருது. அது இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? காலம்தான் அதற்கு பதில் சொல்லுங்க.